மாசக்கணக்குல ரெஸ்ட் விட்டிருந்த கிரைண்டர தூசி தட்டி எடுத்து ஓட விட்டாச்சுங்க. கிரைண்டர் கழுவுறதுக்கே மொடப்பட்டு கிரைண்டர்ல மாவாட்டாம இருக்கிற ஆளா நீங்க? நானும் அப்படிதாங்க. ஆனா அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குதுங்க. அது தெரிஞ்சாலும் நானெல்லாம் கிரைண்டர்ல ஆட்ட மாட்டேங்க. அதை எடுத்து வச்சு அதில போட்டு ஆட்டி, அதுக்கப்புறம் அதை எடுத்து கழுவிட்டு இருக்கிற நேரத்துக்கு சிவனேன்னு மிக்ஸியில ஓட்டனா ஜர்ருன்னு ஒரு அடி அரைச்சோமா, மாவாச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு கழுவணுமா அப்படிங்கிற மாரி ஈஸியா முடிச்சுக்கிறதுங்க. ஆனா கடைசியில் இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேங்க எப்படி ஈஸியா கிரைண்டர் கழுவுறதுன்னு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் நம்ம ஆட்டுறது என்னமோ 2டே 2 பிடி அரிசி தானுங்க. அதனால கிரைண்டரே அந்த அளவுக்கு யூஸ் பண்றது இல்லைங்க. சரி இன்னைக்கு கொஞ்சம் வேலையும் இருந்துச்சு. பாப்பாவும் கொஞ்சம் முழிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டர்லயே போட்டு விட்டுறலாம். அப்படியே நம்ம கையோட வேலையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டர்ல போட்டுட்டேங்க. அப்புறம் அப்படியே பாப்பாவும் வேற கொஞ்சம் சிணுங்கிட்டு இருந்தாப்புல போய் அவளை கொஞ்ச நேரம் வச்சுட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா பொண்ணு வந்திருந்தாப்பிடிங்க. அவகிட்ட பாப்பாவை விட்டுட்டு, அப்புறம் வந்து சரி மாவும் ஆட்டிடுச்சுன்னு தோண்டிடலான்ட்டு வந்தேங்க. சின்ன வயசுலயெல்லாம் நம்ம அம்மாங்க மாவு ஆட்டிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க இப்படின்னு நகர்ற கேப்ல நம்ம போய் மாவுக்குள்ள கை விட்டுட்டு, அதைய கொஞ்ச நேரம் வச்சு விளையாடிட்டு, அம்மாங்க வந்து நம்மள பேசுவாங்க, "அதுக்குள்ள எதுக்கு கை விட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ மாவு தோண்டுறதுக்கும் கூட அத்தன ஒரு மொடையாக்குதுங்க. "நீ வேற கையிலலாம் மாவு விட்டு வெளியெல்லாம் தெறிக்கி" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பார்த்தீங்களா, நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டு, இது எப்படா நம்மளுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்ததும் கூட நம்மளுக்கு கிடைக்கும்போது, அது மேல இருக்கிற ஆசையே போயிருதுங்க. அது மாரி நம்ம ஆசைப்பட்டுட்டு இருக்கிற எந்த பொருளுமே நம்மளுக்கு கிடைக்கும்போது அதோட வேல்யூவே போயிருதுன்னு நான் நினச்சிட்டு அப்படியே மாவு தோண்டிட்டு இருந்தேங்க. மாவு தோண்டி முடிச்சுட்டு கடைசியில அப்படியே கிரைண்டரை ஓட விட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கையை வச்சு அப்படியே பிடிச்சோம்னா அதுவே அப்படியே எல்லாம் மேக்ஸிமம் இது க்ளீன் பண்ணிருங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொஞ்சம் அலாசி சோப் போட்டு ஒரு டைம் கழுவிட்டோம்னா கிரைண்டர் கழுவுற வேலை ஈஸியாக முடிஞ்சிருங்க. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வேணால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள்.